வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஓவரால் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் செக்டார் பேங்க் லைட்டாக கண்ணை சிமிட்டின மாதிரி இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கான நாளில் ரெட்டுக்கு போயிருச்சு. குறிப்பாக ஆல்மோஸ்ட் ஆல் த ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸோட மார்ஜின்ஸ் வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்த ரீசன்னால என்னதான் ரெவன்யூ கண்ணாப்பண்ணு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் போட்டு பொலப்பொலன்னு பொழந்துட்டாங்க. ஸோ ஓவரால் நிஃப்டி 50 வந்து -95 பாயிண்ட்ஸ் டவுனு, நிஃப்டி பிஎஸ்சி சென்செக்ஸ் வந்து -442 பாயிண்ட்ஸ் டவுன். ஸோ இதுதான் இன்னைக்கான மார்க்கெட்டோட ஓவரால் நிலைமை. ஸோ மிட் கேப் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக 0.6% அப்பு, ஸ்மால் கேப் 0.16% அப்பு, பேங்க் நிஃப்டி -1.5% டவுனு. க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து $90 கிட்ட போயிருச்சு பெர் பேரல். ஸோ மார்க்கெட் எப்படி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நாம செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த என்டர் வீடியோவுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி மட்டுமே பண்ணுறோம். பை ஆர் செல் டெசிஷன் பற்றி நம்ம இங்கே பேச போகிறதும் கிடையாது. அண்ட் அடுத்த முக்கியமானது, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெல்த் கிரியேஷன், ஷேர் மார்க்கெட்டு, மணியை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, மைண்ட் செட் எப்படி பில்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான க்ரோத்துக்குரிய கண்டென்ட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா க்ரோ எக்ஸ்பர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம கம்யூனிட்டியில் மெம்பராக மாறிடுங்க. ஸோ மார்க்கெட் ஓவர்வியூ பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இப்படி தான் ஆரம்பித்தது. அதாவது 14 ஜூலை 15 ஜூலை இந்த மாதிரி போய் 17 ஜூலை வந்து கொஞ்சம் பீக் போச்சு. மறுபடியும் இன்னைக்கான நாளில் போட்டு அடிச்சிட்டாங்க. ஃப்ரைடே மார்க்கெட்டே விழுந்திருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் சம்பேர் வந்து ஃப்ரைடே மார்க்கெட்டை ஏற்றி வச்சுருந்தாங்க. பட் இன்னைக்கான நாளில் மார்க்கெட்டை போட்டு பொழந்து விட்டார்கள். சென்டிமெண்ட் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இன்னைக்கான நாளில் ஓவரால் சைட்வேஸாக இருக்குது. நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. ப்ரிடாமினன்ட் ஆஃப் பேங்க்கில் பேங்க் ஸ்டாக் எது பெட் பண்ணியிருந்தாங்களோ அது விழுந்திருக்கு. குறிப்பாக HDFC பேங்க் இன்னைக்கான நாளில் 5% விழுந்திருக்கு. நான் சம்பேர் மிஸ் பண்ணிட்டேன். இன்கேஸ் நான் அதை நோட்டீஸ் பண்ணியிருந்தேன்னா அக்யூமுலேட் பண்ணியிருந்திருப்பேன். நாளைக்கான நாளில் என்னோட பிலோ ஆவரேஜ் கீழே காசு இருந்துச்சுன்னா தாராளமாக அக்யூமுலேட் பண்ணலான்னு இருக்கேன். செக்டார் வைஸ் பொறுத்த வரைக்கும் ஃபார்மா கன்னு மாதிரி இருந்துச்சு, பப்ளிக் செக்டார் பேங்க்கு கன்னு மாதிரி இருக்குது, நிஃப்டி மெட்டல் குட்டு, மிட் கேப் ஸ்மால் கேப் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது, ஐடி நெகட்டிவ், ஆட்டோ, பேங்க்கு, ஃபினான்ஷியல் சர்வீஸு அண்ட் ப்ரைவேட் செக்டர் இது எல்லாமே இன்னைக்கான நாளில் நெகட்டிவாக இருக்குது. அதில் குறிப்பாக ஃபினான்ஷியல் செக்டர்ஸும் ப்ரைவேட் பேங்க்கும் தாறுமாறாக போட்டு அடித்து விட்டார்கள். கீ நியூஸஸ் ஆஃப் டே பொறுத்த வரைக்கும் ஆக்சிஸ் பேங்கோட ப்ராஃபிட் 23% அப்பாக இருக்கு. அப்படி இருந்தும் மார்க்கெட்டில் ஷேர் வந்து 5% விழுந்திருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன், என்னதான் நெட் ப்ராஃபிட் ஏறி இருந்தாலுமே மார்ஜின் ப்ரெஷர் இருக்குங்கிற ரீசன்னால இந்த ஸ்டாக்கை போட்டு அடித்து விட்டார்கள்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான நாளில் கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்குன்னு சொல்லுவேன். பட் ஆல்ரெடி இதோட வேல்யூவேஷன் செக் பண்ண கொஞ்சம் காஸ்ட்லி தான். இப்போதைக்கு இதுக்குள்ளே போக வேண்டாம். இன்னும் கீழே இறங்கி வந்துச்சு அப்படின்னா நாம இதை கன்சிடர் பண்ணலாம். அட்வான்சஸ் பொறுத்த வரைக்கும் 19 to 20% கிட்ட க்ரோ ஆயிருக்கு இந்த பர்டிகுலர் பேங்க்ல. நெட் மார்ஜின் மட்டும் 3.46% கீழே விழுந்திருக்கு. அந்த ரீசனால மட்டுமே தான் அடி விழுந்திருக்கு. மற்றபடி ஆப்ரேட்டிங் மார்ஜினும் ஓவரால் இன்ட்ரெஸ்ட்டு, ஸ்டாண்டர்ட் லோன் ப்ராஃபிட் இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. HDFC பேங்க்லேயும் இதே கேஸ் தான். ஓவரால் 5% கிட்ட போட்டு விழுந்திருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன், ப்ராஃபிட் க்ரோ ஆயிருந்தாலும் மார்ஜின் இல்லை ராஜா என்று போட்டு அடித்து விட்டார்கள். ஸோ ஓவரால் பிரைவேட் செக்டார் பேங்க்கே இன்னைக்கான நாளில் நெகட்டிவாக இருந்தாலும் ICICI பேங்க் இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக மூவ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு தான் லார்ஜ் கேப் ஃபண்டில் ICICI பேங்க், HDFC பேங்க் இந்த ரெண்டுமே கொஞ்சம் சேஃபான பெட்டில் இருந்துமே HDFC பேங்க் அடி வாங்கியிருக்கு. PSU பேங்க்ஸ் பொறுத்த வரைக்கும் Q1 ப்ராஃபிட் பஞ்சாப் பேங்க் வந்து ஆல்மோஸ்ட் 5253 கோடி கிட்ட பண்ணியிருக்காங்க. ஸோ பேங்க் லோன் ரேஷியோவுமே பேட் லோன் ரேஷியோவுமே குறைச்சிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டாக் 5% கிட்ட அப்பா இருக்குது. IOB பேங்க்குமே 49.3% கிட்ட இயர் ஆன் இயர் ரிப்போர்ட் பண்ணி ஜம்ப் ஆகியிருக்கு. ப்ராஃபிட் மட்டும் 1659 கோடி கிட்ட வந்திருக்கு. அசட் குவாலிட்டியுமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கரூர் வைஸ்யா பேங்க் ப்ராஃபிட் மட்டும் 44.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 755.7 கோடி கிட்ட கணக்கெடுக்கப்படுகிறது. கொட்டாக் மகேந்திரா பேங்க்கும் எஸ் பேங்க் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான நாளில் கொஞ்சம் ப்ரெஷரில் தான் இருந்திருக்கு. கொட்டாக்கோட ப்ராஃபிட் வந்து 26% கிட்ட இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. புரோக்கரேஜஸ் எல்லாருமே இதோட ஆப்ரேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அண்டர்வெல்மிங்காக இருக்குங்கிற மாதிரி தான் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக் வந்து 2.37% விழுந்திருக்கு. எஸ் பேங்க் பொறுத்த வரைக்கும் 4% விழுந்திருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசனும் கிட்டத்தட்ட அதே ரீசன் தான். புரோக்கரேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெண்டுத்துக்குமே ஒரு நல்ல ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணலாம். எனர்ஜி அண்ட் கமோடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸோட ரிப்போர்ட்ஸ் Q1 ஃபினான்ஷியல் இயர் 2027 பொறுத்த வரைக்கும்
22.4% கிட்ட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 20,946 கோடி கிட்ட. ஸோ லாஸ்ட் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பெட்டரான இதை தான் இருக்கு. பட் இதில் ஒரு சின்ன கேட்ச் இருக்கு. ஸோ ஓவரால் லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து அவங்க 8,924 கோடி கிட்ட சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து காட்டியிருப்பாங்க ஒன் டைம் கெயினா. ஸோ இதை மட்டும் நீங்கள் எடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது கம்பேரிட்டிவ்லி ரைஸ். அதையும் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விழுந்திருக்குங்கிற மாதிரி தான் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் இதோட ரிசல்ட்ஸ் பாசிட்டிவாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். பிரெண்ட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து $90 போயிடுச்சு. யூஎஸ் ஈரானோட கான்ஃப்ளிக் முடிகிற பாடு இல்லை. இப்படியே போச்சுன்னா ருப்பி கண்ணாப்பின்னான் வீக் ஆயிரும். ஆல்ரெடி ருப்பி 96 ருபீஸ் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது இந்தியாவுக்கு நல்லதே கிடையாது. மெட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் JSW ஸ்டீல் வந்து 1.85% கிட்ட அப்பா இருக்கு. ஹிண்டல்கோ 0.94% அப்பு. ஷாம் மெட்டாலிக்ஸ் அண்ட் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் Q1 ரிசல்ட்ஸ் இன்னைக்கான நல்லா வந்திருக்கு. நாளைக்கு இதற்கான அப்டேட் பார்க்கலாம். NTPC பொறுத்த வரைக்கும் 1.24% அப்பு. பவர் கிரிட் 1.08% அப்பு. ONGC 1.9% அப்பு. ஜெயபிரகாஷ் பவர் வெஞ்சர்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ் இந்தியா பொறுத்த வரைக்கும் Q1 நம்பர்ஸ் வந்து இன்னைக்கான நாளில் வந்திருக்கு. ஓவரால் மெட்டல்ஸ் பவர்ஸ் அண்ட் யூட்டிலிட்டிஸ் வந்து இன்னைக்கான நாளில் பாசிட்டிவாக இருக்கு. ஃபார்மா பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டை அடுத்த கட்டத்துக்கு அடுத்து நிமித்தியது தான் சொல்லணும். சிப்லா பொறுத்த வரைக்கும் 2.07% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் 0.73%. ஸோ ஓவரால் இது ரெண்டுமே கிளாசிக்காக ஒரு டிஃபென்சிவ் ரொட்டேஷன்ஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போதைக்கு ஒரு 3 செக்மெண்ட் மேலே பெட் பண்ணுறதா இருந்தால் ஐடி ஃபர்ஸ்ட், ஏன்னா வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப சீப்பராக இருக்கு. செகண்ட் ஃபார்மா, மூணாவது இடத்துல நான் வைக்கிறது வந்து பேங்க்ஸு. அதுவுமே சில பேங்க்ஸ் வந்து இப்போ ஒரு நல்ல அட்ராக்டிவான ப்ரைஸில் இருக்கு. ஸோ ஓவரால் ட்ரெண்டோட நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் 2.56% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் இண்டெக்ஸாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், கடந்த ஓராண்டாகவே இது 20% கிட்ட ஷார்ப்பாக விழுந்திருக்கு. அங்கேருந்து வெறும் 2.56% தான் விழுந்திருக்கு. பவுன்ஸ் பேக் பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய ட்ரெஜெக்டரி எடுக்கும். ஸ்டாக் ஆல்ரெடி டூ காஸ்ட்லி, உள்ளே போக வேண்டாம். மாருதி சுசுகி பொறுத்த வரைக்கும் 1.84% விழுந்திருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் இம்போர்ட் காஸ்ட் வந்து ரொம்ப கண்ணா பின்னாடி ஏறிட்டு வருது. ஃபியூயல் ப்ரைஸஸ்மே ஏறிட்டு வருது. மாருதி சுசுகி வந்து அவங்களோட EV போர்ட்ஃபோலியோவை ரொம்பவே தள்ளி போட்டுட்டு இருக்கிறதாக ஒரு ஃபீலும் இருக்கு. FMCG பொறுத்த வரைக்கும் நெஸ்லே இந்தியா 1.05% கிட்ட அப்பா இருக்கு. ஆல்மோஸ்ட் 1,400 ரூபாய் 442 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் பொறுத்த வரைக்கும் ரெயின்ஃபால் டெபிசிட்டு இது எல்லாமே எதிர்பார்க்கப்படுது. 14% கிட்ட ரெயின்ஃபால் டெபிசிட் இருக்குன்னு சொல்லிட்டு இது என்டையராகவே FMCG, 2 வீலர் சேல்ஸு, டிராக்டரு, அக்ரி இம்போர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய செக்மெண்ட் ஆஃப் மார்க்கெட்டே அடி வாங்க போகுது. Q1ஓட ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கன்சியூமர் அண்ட் இண்டஸ்ட்ரியில் நிறைய Q1 ரிசல்ட்ஸ் வந்து எதிர்பார்க்கப்படுது. ஸ்பெசிஃபிக்காக இந்த ஜூன் குவார்ட்டர் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் அல்ட்ராடெக் சிமெண்ட்டு, பேடிஎம், ஷோபா, ரெயில்ஸ் இந்தியா, மகேந்திரா லாஜிஸ்டிக்ஸு, ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸு, ஸ்வராஜ் எனர்ஜிஸு, SML மகேந்திரா, ப்ளூ ஸ்டோன் ஜுவல்லரி அண்ட் லைஃப் ஸ்டைல்ஸு, கனரா SPSCs, லைஃப் இன்சூரன்ஸு, இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் 40க்கும் மேற்பட்ட Q1 ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு, எதிர்பார்க்கப்படுது. இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இதோட Q1 ரிசல்ட்ஸில் எது நமக்கு தேவையோ அதை அடுத்தடுத்துக்கான வீடியோவில் நான் மேக் பண்ணி போடுறேன். டெக் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடேல US மார்க்கெட்டில் சரியான அடி விழுந்திருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணிட்டு நமக்கும் அடி விழுங்குங்கிற எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அதோட தொடர்ச்சியாக TCS வந்து கொஞ்சம் கூல்டவுன் ஆயிருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா TCS வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. இன்னைக்கான நல்ல 0.9% கிட்ட விழுந்திருக்கு. இன்ஃபோசிஸ் பொறுத்த வரைக்கும் 0.7% கிட்ட. ப்ரிடாமினெண்ட்டாக இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் ப்ராஃபிட் டேக்கிங் மட்டுமே. பட் நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க, அவசரப்பட்டு புக் பண்ண வேண்டாம். ருப்பி 96.4 போயிடுச்சு இன் டேர்ம்ஸ் ஆஃப் டாலரில். இது வந்து டாலரில் ஏர்ன் பண்ணுற கம்பெனியான TCS இன்ஃபோசிஸ்க்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். விப்ரோவோட Q1 மிஸ்ஸுக்கு அப்புறம் ஸ்டாக் வந்து 2.5% கிட்ட ஃப்ரைடே மார்க்கெட்டில் விழுந்துருந்துச்சு. ஸோ புரோக்கரேஜுமே இதோட க்ரோத் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும் தான் ஃப்ளாக் பண்ணி வச்சிருக்காங்க. பட் எனக்கு இந்த ஸ்டாக் மேலே லாங் டேர்மில் பெட் இருக்குது, தாராளமாக எடுத்து வச்சுக்கோங்க. பேடிஎம்மோட Q1 ரிசல்ட்ஸ் வந்து இன்னைக்கு இருக்கு. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து ஆல்மோஸ்ட் அரௌண்ட் வந்து 6% கிட்ட ஃப்ரைடேல ஆஃப்டர் Q1 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் ஜம்ப் ஆயிருக்குன்னு சொல்லணும். ஸோ அதுலேருந்து 1.78% இன்னைக்கான நாளில் விட்டுருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 4% கிட்ட அந்த ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ பார்லிமெண்ட் செஷன் வந்து மான்சூன் பார்லிமெண்ட் செஷன் ஓப்பன் ஆகுது. இதில் ப்ரிடாமினெண்ட்டாக இன்கம் டேக்ஸ் அமெண்ட்மெண்ட் பற்றி அப்புறம் நிறைய குட்டி குட்டியான விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. குறிப்பாக MSME,
எஸ்எம்இ இந்த செக்மெண்ட்டை எப்படி இந்தியாவில் வளர்த்தெடுத்துட்டு வர்றதுங்கிறத பற்றி அண்ட் குறிப்பாக நீட் பேப்பர் லீக் இஷ்யூ வந்து பேசப்படுங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. யூஎஸ் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அதானி மேலே இருந்த ஒரு பிரைவரி கேஸை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப நாளாக அதானி குரூப்புக்கு மேலே இந்த ஒரு கேஸ் வந்து கத்தி மாதிரி சுற்றிட்டே இருந்துச்சு. இது இந்த கம்பெனி ஸ்டாக்குக்கு ஒரு பொட்டன்ஷியல் எக்ஸ்போஷர் கொடுக்குங்கிற எதிர்பார்க்கப்படுது. ட்ரெண்டோட ஸ்டாக்கு கீழே விழுந்ததுக்கு வெறும் ட்ரெண்டோட க்ரோத் மட்டும் காரணம் இல்லாமல் ட்ரெண்டில் வந்து நியோல் டாட்டா வந்து அவரோட பதவி காலத்திலேருந்து ஸ்டெப் டவுன் ஆகிட்டு வோல்டஸோட சேர்மனாக மூவ் ஆக போகிறாரு. ஸோ நெக்ஸ்ட் லீடர்ஷிப் டிரான்சிஷன் எப்படி இருக்குங்கிறத பேஸ் பண்ணிட்டு தான் ட்ரெண்டோட எதிர்காலம் நிர்ணயிக்கப்படும். நல்ல ஸ்டாக்கு தான், இப்போ டூ காஸ்ட்லி, இப்போதைக்கு இதுக்குள்ளே போக வேண்டாம். ஸோ பிரைமரி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஐபிஓஸ் வந்து இன்னைக்கு 3 ஐபிஓ வந்து லைவ் ஆகிருக்கு. ஒன்று வந்து கல்ஃப் லாய்ட் இந்தியாஸ் ஐபிஓ ஓப்பன் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் கேலிபர் மைனிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸு, சாஃப்டின் பாரத். இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு சின்ன சின்ன கம்பெனிஸ் தான். இதில் பெரிய கம்பெனியாக நான் பார்க்குறது கேலிபர் மைனிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ். ரொம்ப பெரிய கம்பெனிலாம் இல்லை. 4050 கோடி கிட்ட புக் பில்ட் இஷ்யூ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பிஐ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஆட ஐபிஓ அலாட்மெண்ட் லாஸ்ட் வீக்கில் வந்திருக்கும். நமது நண்பர் ஒருத்தர் வந்து எனக்கு இது அலாட் ஆகிருக்கு ப்ரோ, அது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் போர்ட்ஃபோலியோ. இவங்களுக்கு கெபெக்ஸ் தேவையில்லை. அவங்க மொத்தமாக ஐபிஓ வந்ததே ஆஃபர் ஃபார் சேல் தான். பட் நல்ல ஒரு அலாட்மெண்ட் ரேட்டு தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும். மினிமம் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் பர்சன்டேஜில் இருக்கும். லாங் டேர்முக்கு என்ன கேட்டால் இது ஒரு நல்ல பெட்டுன்னு சொல்லவே மாட்டேன். மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனில் இது எப்போ வேணால் அடி வாங்கலாம். அண்ட் இதோட பிஸ்னஸ் மாடல் எனக்கு பர்சனலாக கம்ஃபர்டபுளாக இல்லை. இது க்ரோவும் ஆகலாம், டவுன் சைட் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டலி பிஸ்னஸ் மாடல் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டாக்கில் லாங் டேர்ம் பெட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். மற்ற எல்லா ஸ்டாக்லையுமே உங்களோட மன திருப்திக்கு ஏற்ற ப்ராஃபிட் நீங்கள் வந்துருச்சுன்னு நினச்சிங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. இன்னும் நிறைய டாபிக்ஸ் வந்து நம்ம பேச வேண்டியிருக்கு. பட் இப்போதைக்கு நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப வீடியோட லென்த் ஜாஸ்தியாயிருங்கிற காரணத்தினால் இப்போ ஹோல்ட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணிருங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ்.